அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருது. ஸோ வந்தால் தான் நமக்கு தெரியும் இது இன்றைக்கி விசாரணைக்குள்ளே வருதா இல்லை இது தள்ளி போகுதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி 5 மணிக்கு மேலே நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்னுடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் இன்றைக்கி ஹியரிங் ரீச் ஆகலை. ஸோ அதை தான் நானும் இது காலையிலே வீடியோ போட நான் விரும்பலை. ஆனால் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் வந்துருச்சு சார், கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னாங்க. அது என்ன வழக்கம் போல் ஹியரிங் வருது, அது ரீச் ஆகாது, தள்ளி போகும், அடுத்த நாள் தள்ளி போகும், அப்புறம் ஹியரிங் வராது, அப்புறம் தேதியே சொல்லாமல் ஒத்தி வைப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஹியரிங் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது கடந்த ஒரு 6 மாதமாக. அதனால் நம்ம சரி எதுக்கு சும்மா அதே சொல்லவும் தான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம நினச்ச மாதிரி தான் திரும்ப வந்திருக்கு. இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவே இல்லை. அது போய் ரீச் ஆகலை. ரீச் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு அந்த வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதான் எப்படிங்க நீங்கள் தெரியும் உங்களுக்கு பார்த்தா. நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் நாளைக்கு போட்டிருக்காங்க 1/3/2024. நாளைக்காவது இந்த வழக்கு ரீச் ஆகுமா ரீச் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 40க்கு மேலே இந்த வழக்கு வருது. ஸோ அது வரும்போது நமக்கு வழக்கு விசாரணைக்கு வருமா இல்லையா நம்மளால் அதை வந்தால் தான் தெரியும். இல்லை அடுத்து தள்ளி போகுதா அப்படின்னு தெரியாது. ஸோ ஆனால் அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல ப்ராப்பராக, அது நம்ம கடமை. ஸோ அதான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஸு ஹியரிங் வரவே இல்லை அப்படின்னு யாரும் தெரியக்கூடாதுல்ல, தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் ஹியரிங் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது ஹியரிங்க்கு வருதே தவிர அந்த வழக்கு உள்ள நீதிபதிகள் அவங்க முன்னால் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரமாட்டேங்குது. அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நாளைக்காவது வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு முடிஞ்சு அப்படின்னா அடுத்து இந்த வழக்கு திரும்ப என்னைக்கு தேதியை மாற்றி சொல்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு அப்டேட் நம்ம பண்ணணும். அதே மாதிரி தான் ஜேடிஓ. ஸோ ஜேடிஓவுடைய ஒவ்வொரு கேஸும் இன்றைக்கி ரீச் ஆகலை. ஸோ நாளைக்கு அநேகமாக அதுவும் ரீச் ஆகலாம். அந்த தேதி நாளைக்கு தான் ஒத்தி வச்சுருக்காங்க, மார்ச் 1ஆம். ஸோ இந்த 2 தேதிகளும் இந்த 2 வழக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா கம்பைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். 2மே கம்பைன் பண்ணிட்டாங்க. 2ம் ஒரே வழக்காக தான் போய்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி போகும் என்ன மாதிரின்னு நமக்கு தெரியாது. 2னுடைய வழக்கினுடைய இதுவும் வேறு வேறு. அதனால் நம்ம நீதிமன்றங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த தீர்ப்பை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதுதான் விசாரணைக்குள்ளே வரமாட்டேங்குது. அதனால் நமக்கு ஒரு பெரிய நமக்கு இதை கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இன்றைக்கி இந்த ரோடு இன்ஸ்பெக்டரோ இல்லை ஜேடிஓவோ கேஸோ எதுவுமே உள்ளே அந்த டைமுக்குள்ளே போய் அவங்களால ரீச் பண்ண முடியலை. ஸோ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது ஹியரிங்குள்ளே ஏதாவது ஒரு பேசுபொருள் ஆகப்பட்டது அப்படின்னா நம்ம அதை முழுமையாக நம்ம வீடியோ நம்ம டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோவாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம நமக்கு கிடைக்க தகவல் உண்மையாகவும் நியாயமாகவும் தான் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் ஜேடிஓவுக்கும் கம்பைன் பண்ணனால இது இந்த தீர்ப்பு இங்கே அப்ளிகல் ஆகுமா இல்லை இந்த தீர்ப்பு அங்கே அப்ளிகல் ஆகுமா அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம எதையுமே நம்ம யூகிக்க முடியாது. அது தீர்ப்பு வரதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த தீர்ப்பானது அவங்க இந்த 2 தரப்பு வாதங்கள் மூலமாக தான் வரும். அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வழி இல்லை. ஸோ ஜேடிஓ பற்றி கவலை இல்லை, அந்த ப்ராக்ரஸ் போய்கிட்டே இருக்குது. ரோடு இன்ஸ்பெக்டர் தான் எந்த விதமான ப்ராக்ரஸும் இல்லாமல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் எழுதினரோட சரி தான் இன்னும் அப்படியே நிற்கிது. ஸோ அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வெளிவரணும் அப்படின்னா அந்த தீர்ப்பு ஏதாவது வந்தாகணும். இப்போ கூட அந்த கமெண்ட் சொல்லியிருந்தார், ஏதோ ஒன்று யாருக்காக ஒரு ஆளுக்கு போட்டு தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மைண்டில் எல்லாருமே இருக்காங்க. ஒன்று யாராவது ஒரு ஆளுக்கு விடுங்க போதும், எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தார் கமெண்ட்டில்.
ஸோ அது மாதிரி தான் இப்போ எல்லாருடைய மனநிலையுமே இருக்குது. அதனால் நல்ல கூடிய விரைவில் தீர்ப்பு வெளிவரணும் அப்படின்னா, தீர்ப்பு வெளிவரதுக்கு சாத்தியக்கூறே இல்லாமல் இருக்குது. இது வந்து ஹியரிங்குள்ளேயே வராமல் எப்படி போயிட்டே இருந்தால் அது எப்படி ஆர்கியூமெண்ட் ஆகி அப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்க தவிர வேறு தீர்வே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.